அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நன்கு நாடகமாடும் சொந்தங்களை கண்டறிந்து அவர்களை உங்களது வாழ்வில் விட்டு விலக்கி வைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான மாற்றம் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான அற்புதமான யோகங்கள் நிறைந்த நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகளின் அமைப்பு இருப்பது மிக சிறப்பானதாகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களை கண்டால் ஒரு பேச்சு, காணவில்லை என்றால் ஒரு பேச்சு என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சொந்தங்களின் உண்மையான சுயரூபத்தை கண்டறிந்து அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விட்டு விலக்கி உங்களுடைய வாழ்வை மிக சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் சிறப்பாக கைகூட போகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே உங்களை கண்டு உங்களின் தன்மையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாடகமாடக்கூடிய சொந்தங்களை விட்டு விலகுவதோடு உங்களுடைய சுயரூபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வதால் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வீற்றிருக்கிறார். மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு 5 மற்றும் 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் உச்சம் பெறக்கூடிய தருணம் உன்னதமான யோகங்களை அள்ளி கொடுக்கும். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் மிகவும் வலுவாக குருவின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. விரயம், தனம், தைரியம் என பல இடங்களை வலுப்படுத்துவதால் உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். இந்த தருணத்தில் குரு பார்வை மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவில் வருமான வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை விருச்சிக ராசிக்காரர்கள் முற்றிலும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சுயதொழில் துவங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதோடு உடல்நலம் சீராக இருப்பதோடு உற்சாகத்துடன் பணிகளை திறன்பட செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வலம் வருகிறாருங்க சனி பகவான். அங்கு அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சனி வலுவிழக்கும் இந்த தருணம் என்பது உடல்நல ஆரோக்கியம் சீராக அமைவதோடு மட்டுமல்லாது உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும். வருமானம் உயரும். குடும்ப முன்னேற்றத்திற்காக கருதி எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சனியின் அமைப்பால் உண்டு. தொழில், வியாபாரம் அபிவிருத்தி கடையும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு. 4இல் இருப்பது நன்மை நிறைவாக கிடைக்கும் அமைப்பு இல்லை. விளைச்சல் அதிகரிக்கலாம், பணிச்சுமை அதிகரிக்கலாம். எனவே சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் அலைச்சலையும் நிச்சயமாக தவிர்க்க முடியும். கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேதுவும் அங்கு மிக வலுவாக சுக்கிரனும் இணைந்து வலம் வருகின்றன. சுக்கிரன் மற்றும் கேது இணைந்து மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை எதிர்பார்ப்பதை காட்டிலும்
காட்டிலும் தொழில் ரீதியான அபரிவிதமான மாற்றம் உண்டு. 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை கேதுவுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும். இனிமையான இடமாறுதல் அமையும். இல்லம் கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் கேது மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாகவே கிடைக்கிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் சூரியன் இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. லாபாதிபதியான புதன் அங்கு உச்சம் பெற்றிருக்கும் போது சூரியனும் அவருடன் இணைந்து வலுப்படுத்துவது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தனலாபம் உயரும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி உண்டு. தொழில் ரீதியாக புது புது நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வீடு கட்டுதல், வீட்டை பழுது பார்த்தல், புதிய வீடு வாங்குதல் உள்ளிட்ட ஆசைகள் நிறைவேறும். லாபத்தை வலுப்படுத்துவதால் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மகத்தான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் அற்புதமான நேரமாகவும் இந்த தருணத்தை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக விரயஸ்தானமாகிய 12இல் வலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் அலைச்சல் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் ஆதாயம் உண்டு. பெயர் புகழ் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் உள்ளிட்ட பணிகளில் நன்கு நாடகம் ஆடுகிறவர்களை கண்டு விளக்குவதோடு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் தருணமாகவும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு. குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையின்றி விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த வேளையில் சந்திரன் மிகவும் வலுவாக 9, 10, 11, 12 ஜென்மம் என பல இடங்களில் வலம் வரப்போகிறார். சந்திரன் 21ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். சந்திரனினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் பல அதிரடியான நுணுக்கமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. ஆனால் அதே சமயம் 21ஆம் தேதி மிக முக்கியமாக சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. சூரிய கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் இருங்க. சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அடுத்த நாள் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்துவிட்டு ஆலயம் நோக்கி இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உண்டு. அதோடு மட்டுமல்லாது சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய 21ஆம் தேதி அன்று மகாலய அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. மகாலய அமாவாசை தினத்தில் உறுதியாக முன்னோர் வழிபாட்டையும் அர்ப்பணத்தையும் சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பித்ரு தோஷம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வாரத்தில் பல வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். சந்திர கிரகணம் முடிந்த சூழலில் சூரிய கிரகணம் வரக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதோடு இயன்றவரை மிக வலுவாக மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள். அன்னதான உதவி செய்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும். எனவே தவறவிடாமல் சரியாக விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.